குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைவார். ஜூன் மாதம் 29 வக்ரமாகி உங்களுக்கு நவம்பர் மாதம் 15 நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 139 நாள். இந்த 139 நாள் சனி வக்ர நிலையில் தான் இருப்பாரு. வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி செயல்படுதுன்னு அர்த்தம். அது ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம், ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்குன்னு அர்த்தம். நேர்கதியில இருக்காது, ஸ்டெடியா இருக்காது. இப்ப சனி பாருங்க, பொதுவாகவே சனி பாத்தீங்கன்னா மந்தக்காரகன், நிதானமான கிரகம், மெதுவா நகரக்கூடிய கிரகம். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கு பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார் சனி பகவான். இப்ப உங்க ராசிக்கு பாருங்க, மேச ராசி. நம்ம இப்ப பார்க்க போற ராசி மேச ராசிக்கு பாக்குறோம். மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி இருந்து வக்ரம் அடைகிறார். அதே ராசியில் தான் இருக்காரு, அடுத்த ராசிக்கெல்லாம் போக மாட்டாரு. அதே ராசியில இருந்து வக்ரம் அடைவார். அப்ப சனி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. சனினால ஸ்லோ தான், தடை பண்ணக்கூடிய கிரகமே சனி தான். கர்மகாரகன் சனி. இந்த சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. நவகிரகங்கள்லயே முக்கியமான கிரகம் சனி. ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குவார். 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். 9 கிரகங்களே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் பாத்தீங்கன்னா அது கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சனியோட தாக்கம் தான் அதிகமா இருக்கும். நவகிரகங்கள் இருக்கிறதுல பலமான கிரகம் கேது. ஆனா நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு அதிகமா டைம் எடுத்துக்கிற கிரகம் சனி. அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. வக்ர நிலையில இருக்க போறார். வக்ரம் அடைய போறார். இந்த வக்ரம் மாறுனால மேசராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்க ராசிக்கு சனி 10 மற்றும் 11ஆம் அதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி சனி, லாபஸ்தானாதிபதி சனி. அவரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், நிதானமான கிரகம், அந்த கிரகம் பாத்தீங்கன்னா வேகமா செயல்பட போறாருன்னு அர்த்தம். வேகமா செயல்பட போறதுனால மேசராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தொழில முன்னேற்றம் இருக்கும், தொழில லாபம் இருக்கும். கவலையப்பட வேண்டாம். இந்த சனி வக்ர பயிற்சி, இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க, அபாரமான வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி, நீங்க நினைக்காத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி அவரு தான், கர்மஸ்தானாதிபதி. உங்க ராசிக்கு ஒரு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி வருவாரு. அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு, இருந்து வக்ரம் அடைகிறார். அப்ப தொழில நல்ல ஒரு சக்சஸ் பார்க்க போறீங்க. ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த லாபமும் இல்லை, அப்படி விரயமா போயிட்டு இருக்கு, நஷ்டமா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, முன்னேற்றம் இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாம இருக்கு, பண கஷ்டத்தில் இருக்கோம், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனி பயிற்சி, இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும். சரிங்களா? சடனா திடீர்னு சில விஷயங்கள் திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும், திடீர்னு சில மாற்றங்கள் நடக்க போகுது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்க இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும். 11ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ், 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த 11ஆம் இடத்துல என்னென்னமெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவா இருந்ததோ அதெல்லாமே வேகம் எடுக்கும். சரிங்களா? தொழில வளர்ச்சி, முன்னேற்றம், பதவி உயர்வு. ஏன்னா 10ஆம் இடங்கிறது பதவி குறிக்கிறணும். அந்த அதிபதி 11ல இருந்து வக்ரம் அடைகிறார். இப்போ பதவி உயர்வு, முன்னேற்றம், பெயர், புகழ், அந்தஸ்து, வளர்ச்சி, முன்னேற்றம், லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பயன்படுத்திக்கங்க. அருமையான காலகட்டம். சரிங்களா? அந்த 139 நாட்கள் சனி வக்ரம் அடைகிறதுனால நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு உங்க ராசிக்கு யோகாதிபதி குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. 2ல் இருக்கிறதுனால வருமானம் வரும், பணம் வரும், வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். குடும்பம், நல்ல குடும்பம் அமையும். திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான். உங்களுக்கு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ராகு பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். சனி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கனால பணம் வரப்போகுது. பணத்தை சேர்த்து வைக்க போறீங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க.
நிறைய உங்களுக்கு ஆர்டர் கைக்கு வரும் உங்களுக்கு. சரியா? நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ண போறீங்க நீங்க. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு டைம், நல்ல நேரம் உங்களுக்கு. சரிங்களா? இந்த காலகட்டங்கள் இந்த சனி வக்கரம் அடையறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. சனி வந்து வேகம் எடுக்க போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? மெதுவான கிரகம், ஒரு நிதானமான கிரகம், ரொம்ப ஸ்லோவான கிரகம் தான் சனி. நவகிரகங்களே ஸ்லோனாலே சனி தான். அந்த கிரகம் வேகம் எடுக்கிறதுனால திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம், நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? பணம் வரப்போகுது, தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க, நல்ல வளர்ச்சி இருக்க போகுது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், கடன் இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? பணம் கைக்கு வந்துட்டாலே நீ கடன் அடைக்க போறீங்கன்னு அர்த்தம். கடன் அடைப்பீங்க. உங்க மன கஷ்டம், உங்க பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க போது. இந்த 139 நாட்கள் அருமையான நாட்களா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. இப்ப நம்ம சனி வக்கரம் அடையிறது நம்ம பாக்குறோம். வக்கரமாக போறாரு அந்த 139 நாட்கள். உங்க ஜாதகத்துல சனி எங்க எங்க இருக்காரு? வக்கரமா இருக்காரா? நீங்க பிறக்கும் போது சனி வக்கர நிலையில் இருக்காரா? இல்ல சனி கெட்டு போயிட்டாரா? சனி நீச்சமாயிட்டாரா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? இல்ல செவ்வாயோட சேர்ந்து கெட்டு போயிருக்காரான்னு பாருங்க. இல்ல குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்காங்களா? சனி உங்க ஜாதகத்துல என்ன நிலைமையில் இருக்காங்க? ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுள் கொடுக்கிற கிரகம் சனிதான். ஆயுள் காரகன் சனி. தொழில் காரகனே சனிதான். அப்ப உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு? குரு எங்க இருக்காங்க? மத்த கிரகங்கள் எங்க இருக்காங்க? சரிங்களா? எல்லா கிரகங்களும் வச்சு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு கிரகத்தை வச்சு பார்த்தோம்னா அதுவே இந்த ஒரு கிரகத்தை வச்சே முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நவகிரகங்களோட கண்ட்ரோல்ல தான் மனுஷன் இருக்காங்க. அதாவது நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஜாதகத்துல நவகிரகங்கள் பொசிஷன் எங்க இருக்கு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, இனிமேல் என்னென்ன நடக்கும். முக்கியமான கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 கிரகங்கள் எங்க இருக்காங்க, இப்ப என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, உங்க வயசு என்ன, உங்களோட ஏஜ் என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், உங்க தலையெழுத்து எப்படி இருக்கும், உங்க விதி எப்படி இருக்கு, இதெல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஒரு ஜென்ரலா பார்க்கறோம், மேசராசினியர்கள் ஒரு பொதுவா பார்க்கறோம். தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தான் நம்ம டீட்டெயிலா தெளிவா நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம 100% அக்யூரேட்டா நம்ம துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.